ஒரு பலத்த காத்து வரப்போகுது, பலத்த காத்து கையில வரப்போகுது, பலத்த காத்து கால்ல வரப்போகுது. எந்தெந்த இடத்துல உனக்கு பலன் இல்லையோ இந்த பலத்த காற்று வந்து கத்த பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். வாசிங்க சிஸ்டர். பலத்த காற்று வந்து பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் என்னாச்சுங்களா சிஸ்டர்? வீடு முழுவதும் தான் 40 நாள் நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கும் போது இந்த இடத்துல மகிமை இறங்கி வரப்போகுது, தேவதூதர்கள் இறங்கி வர போறாங்க, எல்லா பலவீனங்கள் மாற போகுது. எல்லாத்துக்கும் கத்த நம்மளுக்கு ஒரு காண்டா மிருகத்தை போல ஒரு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு என்ன பண்ணாங்களா சிஸ்டர்? எல்லாரும் என்ன ஆனாங்களா? பரிசுத்த ஆவியினாலே. பரிசுத்த ஆவி வந்தா என்ன வராங்க? நிரப்பப்பட்டு என்ன வராங்க? பரிசுத்த ஆவி வந்தா என்ன வரும்? பலன் வரும். எல்லாம் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இருக்க போது சிஸ்டர், அந்நிய பாஷை பேச போறோம், மகிமை இறங்கி வரப்போகுது, அக்கினி வரப்போகுது. பாருங்க, அவங்க ஜெருசலேமுக்கு போறதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு, வானத்துல இருந்து ஒரு பரிசுத்த ஆவியானவர் வரப்போறார், அதுக்காக காத்திருங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன